பாண்டவ புண்ணியத்துல எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கு. நெத்திலி தொக்கு, நண்டு ஃப்ரை, பெப்பர் சிக்கன், போட்டி, எறா தொக்கு, மீன் ஃப்ரை, மட்டன் கிரேவி, வாழை கருவாடு தொக்கு, நெத்திலி தொக்கு, ஆம்லெட், முட்டை ஃப்ரை. ஊட்டிக்குள்ள நுழையிறீங்களே, தோண்டு போகாதீங்க. ஏதாவது ஒரு வழி இருக்கும். சின்ன இடம்ன்றதுல பெரிய இடம்ன்றதுல டேஸ்ட்ல நல்லா அதுல பக்காவுது. இப்ப இதை பண்ணி நான் எந்த நிலைமைக்கு போறீங்க? நிறைய பார்த்துட்டேன் நான். நிறைய இடத்துல தடுமாற்றமா இருக்கு. சமையல் பண்ற வழியே தெரியல எனக்கு. காசை பார்க்கவே கூடாது, ஜனங்களை பார்க்கணும். ஆனா வரவங்க வயிறு நிறைஞ்சு போகணும். தேவையான பொருள் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். அன்னைக்கு நேரம் காலி பண்ணிட்டு போயிடும். நம்ம வாழறதுக்கே சாப்பிட்றதுக்கு தானேங்க. நல்லது நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில இல்லைன்னா ரசம் ஊத்திக்க கூடாதா? ஆனா காலி ஆயிடுச்சுன்னா காலி ஆயிடுச்சுதான். எங்க வழி எங்க வாழ்க்கை ரொம்ப மோசமா பேசணவங்களா இருக்காங்க. இழிச்ச வாங்க ஏற்கனவே ஏமாந்துட்டு எல்லாருக்குமே இருக்கவங்க இல்ல எது எனக்கு தேவையில்லை. ஆனா வரவங்க வயிறு நிறைஞ்சு போகணும். ஆனா அவங்களுக்கு எப்படி என் சமையல் பிடிக்குதுன்னு தெரியல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திக் சிவ் சேனல். இன்றைக்கி எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரத்தில் இருக்கிற எஸ்எல் மெஸ்ன்ட்டு. இது பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த கடையை தேடி கண்டுபிடிச்சி வரதுக்குள்ளே போதும் ஆச்சு. இப்போ அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக செய்கிறாங்க குக்கிங் எல்லாம். வாங்க போய் பார்க்கலாம். எஸ்எல் மெஸ் அப்படின்னா தான் கொடுக்குறான் பார்ப்போம். மக்கள் என்ன சொல்கிறாங்க கேட்போம். வணக்கங்க, நாங்க காஞ்சிபுரத்துல காமாட்சியம்மன் கோயில் சன்னதி தெருல பேசுறேங்க. எங்க மெஸ் பேர் எஸ்எல்ங்க. எஸ்எல்னா சுப்பிரமணி லட்சுமிங்க. எங்க வீட்டுக்கார பேரை வச்சு நான் வச்சிருக்கேங்க. நாங்க கொஞ்சம் இதுக்கு முன்னாடி பேக்கரி ஸ்வீட் வச்சிருந்தோங்க. 4 கடை வச்சிருந்தோம். கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சுங்க அதனால நான் அவரை தோண்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் மெஸ் ஆரம்பிக்கிறேன். 2 பேருமே சேர்ந்து பார்ப்போம். பேக்கரி விட இதுல இன்னும் நல்லா ஒரு ஒன்றின்னு நம்பிக்கை கொடுத்து ஓரளவுக்கு கொண்டு வந்தேங்க. இன்னைக்கு அதே மாதிரி நல்லாவே போகுதுங்க. ஜனங்களுக்கு நல்லா கொடுத்துருக்கோம், நல்லாவே போகுதுங்க. யாருமே லாஸ் ஆச்சுன்னா தோண்டு போகாதீங்க. ஏதாவது ஒரு வழி இருக்கும், அதை கடைபிடிச்சிட்டு செல்லுங்க. எண்ணெல்லாம் கூட எஸ்விஎஸ் அது மாதிரி இப்போ கோல்டு வின்னரு கல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். தேவைக்கு வாங்கி இப்போ 1 லிட்டரு 6 லிட்டரு அப்படி வாங்கிட்டு அதுவும் பாருங்க. இதுவும் சின்ன பாட்டில், வேற எதுவும் எனக்கு ஸ்டோரேஜே கிடையாது. மெயின் ஸ்டோரேஜ் கிடையாது, அவ்வளவுதான். இது பாத்தீங்கன்னா ஈவினிங் பாத்தீங்கன்னா மொத்தமே காலி ஆயிடும். எண்ணெய் புரிச்சு கிரிச்சு எல்லாம் காலி ஆயிடும். அது அப்படியே எடுத்து கீழே ஊத்திட்டு மறுநாள் ஃப்ரெஷ் எண்ணெய் தான். ஃப்ரெஷ் எண்ணெய் தானங்கண்டி இந்த வேற எண்ணெய் யூஸ் பண்ணவே மாட்டேன். இந்த சின்ன இடத்துல சமைக்கிறது மெயின்டைன் பண்றதுலாம் நம்ம கையில இருக்குங்க. சின்ன இடம்ன்றதுல பெரிய இடம்ன்றதுல எப்படி சமைக்கிறோம் எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு பாத்துக்கலாம். இதுலயே நான் கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க, இவ்வளவு ஐட்டமும் நான் இதுல இந்த இடத்துலயே தான் சமைக்கிறேன். இடம் எப்படி இருக்குன்னு பாத்துங்க. இன்னும் இது கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தீங்கன்னா இன்னும் நல்லா நீட்டா சுத்தமா இருக்கும் இடமே. ஆமா, சாப்பிட்டு வரும்போது எல்லாமே நீட் பண்ணிடுவேன். ஒன்லி சைட் டிஷ் மட்டும் போடுற மாதிரி வச்சிருப்பேன். இது எல்லாமே மிளகு சீரகம் எல்லாமே அரைச்சி வச்சதுதான். இது என் தண்ணி கூட மினரல் வாட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். வேற எந்த தண்ணி யூஸ் பண்ண மாட்டேன். கழுவுறதுக்கோ கொல்றதுக்கோ சாதம் வெடிக்கிறதுக்கு எதுக்கு இருந்தாலும் கேன் தண்ணி வருது பாருங்க. ஒரு நாளைக்கு 15 கேன் வாங்குவோம். கைஸ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எல் மெஸ் உயர்தர சைவ உணவகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் கொடுக்குறாங்க. மதிய சாப்பாடு 100 rupees. மீன் குழம்பு, கறி குழம்பு, மிளகு ரசம், மீன் ஃப்ரை, முட்டை, மோர், பொரியல். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி அன்லிமிட்டடில் மீல்ஸ் ஃபுல்லாக அன்லிமிட்டட். இதில் மார்னிங் டைமில் பார்த்தீங்கன்னா இட்லி, மீன் குழம்புக்கு இட்லி தோசை, முட்டை தோசை, ஆப்பம், போட்டி, பாயான்ற மாதிரி இருக்குது. பட் இப்போதைக்கு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி நெத்திலி ஃப்ரை இருக்குது. நெத்திலி தொக்கு, நண்டு ஃப்ரை, பெப்பர் ஃப்ரை, சிக்கன் போட்டி, எறா தொக்கு, மீன் ஃப்ரை, மட்டன் கிரேவி, வாழை மீன் கருவாடு தொக்கு, ஆம்லெட்டு, முட்டை ஃப்ரைன்ற மாதிரி இருக்குது. பட் இது பார்த்தீங்கன்னா எல்லாமே சைட் டிஷ்ஷஸ், எக்ஸ்ட்ரா காஸ்ட். டிப்பிக்கலாக ஒரு 100% ஒரு வீட்டு உணவு தான். கமர்ஷியல் ஃபுட்டெல்லாம் பிடிக்காதவங்க இன்னும் இந்த ஃபுட்டை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடிக்கடிலாம் இல்லை, எப்போ டைம் வாங்கி சாப்பிட்றோம். டேஸ்ட்ல நல்லா அதில் பக்காவுது. எல்லாமே இந்த சைடிஸ் நம்ம ஒன்று வாங்கி போவோம். எல்லாமே நல்லா இருக்கும். பொருள் நிறைய பார்த்துட்டேன் நான். நிறைய இடத்துல சில இடத்துல இது சரியில்லை அது சரியில்லை. நம்ம பசங்களுக்கு வாங்கும் போதே கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குது. அதனால் நம்ம ஹோம்லி ஃபுட்டாக நல்ல ஃபுட்டாக கொடுக்கணும் ஜனங்களுக்கு. பாண்டவ புண்ணியத்தில் எல்லாமே நல்லபடியாக போயிட்டு இருக்கு. மிளகு சீரகம் எல்லாமே அரைச்சி தான். அதிகபட்சம் ஹோட்டல் டேஸ்ட் வராது, வீட்டு டேஸ்ட்டு கண்டிப்பாக வரும். சமையல் பண்ணுற வழியே தெரியல எனக்கு. தினமும் இத்தனை பேருக்கு தனியாக பண்ணுறோம் அப்படின்ற அந்த வழியே தெரியல. அவங்கவுங்க பாராட்டும் போதும், அவங்கவுங்க வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு வாழ்த்தும் போதும், நான் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்றோமா அப்படின்னு சொல்லி வாழ்த்தும் போதும் எனக்கு அதை பற்றி கொஞ்சம் கூட கவலையே இல்லை.
இவ்வளோ பேருக்கு நான் மட்டும் செய்கிறேன்னா அந்த வலி சுத்தமாக தெரியல. ஆனால் இது வந்து அன்னன்னைக்கு தேவையான மட்டும்தான், அளவு கறி தான். அன்னன்னைக்கு தேவையானது அன்னன்னைக்கு எடுக்கிறது, அன்னன்னைக்கு செலவாயிடும். அவர் தான் போய் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுவார். காலையில் நான் 9 மணிக்கு ஆரம்பிச்சிருவேன் செய்ய. ஹோட்டலில் ஆரம்பிக்க மாட்டேன். அப்பவும் வீடு மாதிரி எடுத்து தான், பெரிய கொஞ்சம் ஹாலாக வீடு மாதிரி எடுத்து தான் ஸ்ட்ரீட் ஃபுட்டு மாதிரி தான் கொடுப்பேன். ஹோட்டலில் ஆரம்பிக்க மாட்டேன். வீட்டு இது தான் ஆரம்பிப்பேன். ஹோம்லி ஃபுட்டு தான். ஹாஸ்டல் தங்கி படிக்கிற பசங்களுக்கு, வேலை செய்கிறவங்களுக்குலாம் வந்து வயிற்றுக்கு சாப்பிட்டாலும் ஒன்றுமே ஆகக்கூடாது. எப்பவுமே இந்த அக்கா கிட்ட சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு தெரியணும், சொல்லணும். அதுக்கோசம் ஹோம்லி ஃபுட்டு மட்டும்தான் கொடுப்பேன். அதுவும் எங்கள் அப்பா எங்கள் அம்மா வந்து ஃபீல்டு வந்து ஹோட்டல் தான். எங்கள் அப்பா ஹோட்டல் வைக்கும் போது எங்களுக்கு சொல்லி கொடுக்குற விஷயம் ஒரே விஷயம்தான், நல்லதே கொடுக்கணும், நல்லதே செய்யணும், காசை பார்க்கவே கூடாது, ஜனங்களை பார்க்கணும், வயிறு நிறையணும். அவங்க வயிறு நிறைஞ்சு மனசு நிறைஞ்சு போனாலே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக காசு வரும், நம்ம நல்லா தான் இருப்போம் எப்பவுமே அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லுவாருங்க. அதனால தான் இன்றைக்கி வந்து அன்லிமிட்டட்னு ஒரு சாப்பாடு போடுறேன் நான். எல்லாருக்குமே இருக்கவங்க இல்லை, எது எனக்கு தேவையில்லை, ஆனால் வரவங்க வயிறு நிறைஞ்சி போகணும். எத்தனை வாட்டி வேணாலும் குழம்பு ஊற்றிப்பாங்க. மீன் குழம்பு நல்லா இருந்தால் மீன் குழம்பு ஊற்றிப்பாங்க, சிக்கன் குழம்பு நல்லா இருந்தால் சிக்கன் குழம்பு ஊற்றிப்பாங்க. அத்தனை வாட்டி நான் குழம்பு ஊற்றி மீன் போட்டு கொடுப்போம். வேலை செய்கிறவங்களாம் சொல்லுவாங்க, இங்கே வந்துதாம்மா எனக்கு வயிறு நிறைஞ்சி போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கேட்கும் போதே எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும், பரவாயில்ல அப்படின்ட்டு. வீடியோ கோசம் சொல்கிறேன்றது இல்லைங்க, பொதுவாகவே நம்ம வீட்டில் எப்படி க்ளீன் பண்ணி நம்ம பசங்களுக்கு கொடுக்குறோமோ அதே தான் நான் ஒன்று ஃபாலோ பண்ணி கொடுப்பேங்க. ஒன்று பசங்களுக்கு, கஸ்டமர்களுக்கு அந்த ஸ்மெல், லைட்டான ஸ்மெல் கூட வராது. வீட்டுக்குள்ளே நுழையிறீங்களே, இவ்வளோ மீன் இவ்வளோ ஐட்டம் வாஷ் பண்ணி வைக்கிறோன்னா அப்போ எப்படி இருக்கும் வீடு? சின்ன இடம் வேற இது கொஞ்சம், ஆனால் எப்படி இருக்கணும், வாசனை எப்படி வரும்? ஆனால் இன்னைக்கு இப்படி இருக்குன்னா ஏன் தெரியுங்களா? சுத்தமாக வச்சுக்கிறது மட்டும்தான். நீட்டாக பாக்ஸுங்களாம் அழகாக அடுக்கி வச்சு அது தேவையான பொருள் மட்டும்தான் வாங்குவேன், தேவையான பொருள் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். எஸ்எல் மெஸ்ஸுங்க. இது வந்து காமாட்சி அம்மன் கோயில் தெரு லாஸ்ட்டில் பூக்கடை சாத்திலேருந்து உள்ள நுழையும்போது எஸ்பி ஏடிஎம் அருகாமல் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயில் தெரு. ரைஸ் வந்து அன்லிமிட்டடு. சிக்கன் குழம்பு, சிக்கன் பீஸா 2 பீஸாட, மீன் குழம்பு, ரசம், மோர், ஒரு பொரியல், சாதம் எவ்வளோ வேணுமோ வச்சுன்னு சாப்பிட்லாம். குவாலிட்டியாகவும் தரோம். ரைஸ்லேருந்து குழம்பு எல்லாம் எஸ்சி சாயிலால் தான் தயார் பண்ணுறோம். முழுக்க சுகாதாரமாகவும் இருக்கும், குவாலிட்டியாகவும் இருக்கும். 100 ரூபாய் நிறைவாக எல்லாருக்கும் சந்தோஷமாகவும் போகணும். நமக்கு ஏதோ நாங்களே பண்ணுறதுனால கொஞ்சம் சரியாயிடும். எல்லாரும் மினரல் வாட்டர் தாங்க யூஸ் பண்ணுவோம். சாதம் வடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஃபுல்லாகவே மினரல் வாட்டர் தான். நல்லா குவாலிட்டியாக இருக்கணுன்றதுக்காக தான். இல்லை, மதியம் மட்டும்தாங்க. இதுக்கே முடியல, ஆளுங்களை வச்சு எதுவும் பண்ண முடியாது. காலையில் பண்ணியிருந்தோம், இப்போ சாப்பாடு மட்டும்தான், மதியானம் மட்டும். இப்போ ஒவ்வொருத்தராக சொல்லி ஒவ்வொருத்தர் வந்து வர ஆரம்பிச்சு கூட்டம் அதிகமாக வருது. வரவங்களுக்கு திருப்தியாக பண்ணணும்னு ஒரு 3:30 வரைக்கும் வச்சிருக்கோம். 11:30 மணிலேருந்து 3:30 மணி வரைக்கும். நெத்திலி, போட்டி, எறா, பெப்பர் சிக்கன் எல்லாமே கம்மியான ரேட்டில் குவாலிட்டியாகவும் கொடுக்குறோம். நெத்திலி தொக்கு, நண்டு ஃப்ரை, பெப்பர் சிக்கன், போட்டி, எறா தொக்கு, மீன் ஃப்ரை, மட்டன் கிரேவி, வாழை கருவாடு தொக்கு, ஆம்லெட், முட்டை ஃப்ரை. எறா 100 ரூபாய், நெத்திலி 60, போட்டி 80, பெப்பர் சிக்கன் 60, நண்டு 80. இது சைட் டிஷ் மாதிரி எக்ஸ்ட்ரா வேணும்னு வாங்கிக்கலாம். காலையில் அவங்களே எடுத்துன்னு வந்து கொடுத்துருவாங்க. மீன் வந்து எடுத்துன்னு வந்து கொடுத்துருவாங்க. சிக்கன் தர்காவிலேருந்து ஒரு பாய் எடுத்துன்னு வந்து கொடுத்துருவாங்க. அன்னைக்கு அதனால ஒரு பொருள் எதுவும் மறுநாள் இருக்கும், அன்னைக்கு அதனால காலி பண்ணிட்டு போயிடும். மிச்சம் மீதி ஏதாவது இருந்தாலும் மறுநாள் யூஸ் அன்னைக்கு அதனால. ஃபோன் நம்பர் 8681098531. பச்சை மிளகாய் எப்பவுமே யூஸ் பண்ண மாட்டேன், எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டேன். தெரியலங்க, பச்சை மிளகாய் சாப்பிட்டா குழந்தைங்களுக்கும் ஒத்துக்காது, வயசானவங்களுக்கும் ஒத்துக்காது. தினமும் ரெகுலராக பச்சை மிளகாய் எடுத்துட்டாலும் வயிற்றுக்கு ஒத்துக்காது. நம்ம வயிற்றுக்கே ரெகுலராக பச்சை மிளகாய் குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா வயிற்றுக்கும் ஒத்துக்காது. இப்போ இங்கே வந்து சாப்பிட்ற பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலில் தங்கி பேங்க்ல வேலை செய்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து ரெகுலராக இந்த அக்காக்கல்ல போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி வராங்க. காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பச்சை மிளகாலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க நான். அப்புறம் பெப்பர் அரைச்சி கொஞ்சம் போடுவேன். தூள் வாங்கி வச்சுருக்கேன் பாருங்கள், பெப்பர் தூள், அது கொஞ்சம் போடுவேன். அரைச்சி ஊற்றி கொஞ்சம் போடுவேன். அது பெப்பர் தூளும் விலை அதிகம் தான், இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு பெப்பர் கொடுத்துட்டு தான் இருக்கேன். நல்லதே கொடுப்போம், நல்லது நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில் செஞ்சுட்டு இருக்கேங்க. ஆமாம், 4 மணிக்கு மேலே மறுநாள் வரலாம் நம்மளுக்கு ரெஸ்ட்டு தான். அதனால எனக்கு எந்த அலுப்புமே தெரியாது. எவ்வளோ பேருக்கு சமையல் பண்ணுறோம், என்ன பண்ணுறோம், எது பண்ணுறோன்னு எதுவுமே தெரியாது. இப்போ நம்மளுக்கு நல்லா ஈஸியாக செஞ்சுருவேன் நான். ஆனால் எங்கள் பாட்டி சில விஷயம்லாம் அப்போது சமையல் பண்ணும்போது சொல்லுவாங்க, கறிவேப்பிலை கொத்தமல்லி இருந்தால் ரசனை ஊற்றிக்க மாட்டாங்க. அப்போ நினைப்பேன், இல்லை கறிவேப்பிலை கொத்தமல்லி இல்லைன்னா ரசம் ஊற்றிக்க கூடாதா அப்படின்னு. அதே மாதிரி மிக்ஸி எது இருந்தாலும் அன்னன்னைக்கு அரைச்சி தான் வைப்பாங்க பொடியெலாம். ஆனால் இப்போலாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதோட அன்னன்னைக்கு அடைச்சி வச்சு பாருங்கள், ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குடிச்சு நிறைய பேர் ரசம் வாங்கி கேட்டு குடிப்பாங்க. நம்ம வாழறதுக்கே சாப்பிட்றதுக்கு தானேங்க. அதை வந்து நம்ம வந்து நல்லதாக சாப்பிட்டா என்ன இருக்குது, அது கொஞ்ச நேரம் வேலை, அவ்வளோதான், கொஞ்ச நேரம் வேலை, ஆனால் நல்லதாக சாப்பிட்லாமே. இது 3 மணிக்கோட காலி ஆகிடும். சைட் டிஷ் எத்தனை மணிக்கு காலி ஆகுதுன்னு தெரியல, வர ஜனங்களை பொறுத்து. ஆனால் காலி ஆயிடுச்சுன்னா காலி ஆயிடுச்சு தான். இதோட அடுத்தது தான், அடுத்த நாளைக்கு தான் நம்ம
நம்மளால எவ்வளவு சமைக்க முடியுமோ அந்த அளவுக்கு இப்போதைக்கு சமைச்சு கொடுத்துட்டு இருக்கேங்க. அது கடவுள் கொடுப்பாருங்க, இல்லைன்னு சொல்லலை. எங்க வழி எங்க வாழ்க்கை எங்கிட்டு தாங்க போகுது. இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சாலும் நான் இவ்வளவு அளவுக்கு நான் என்ன பொருள் தரமா போட்டாலும் எங்க வாழ்க்கை நல்லா தாங்க போகுது. இப்போ நான் இந்த முட்டையை எடுத்தேன்னா இந்த முட்டையை எடுத்துட்டு இன்னொரு பாத்திரத்துக்கிட்ட போக மாட்டேன். இதை எடுத்தேன்னா இதுல இருந்து கையை வாஷ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் இன்னொரு பாத்திரத்துக்கு. எல்லாமே நான்வெஜ் தான் இருந்தாலும் நம்மளுக்கு அது பிடிக்கல. அது ஏன்னு தெரியல. சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா சொல்லி கொடுத்ததா எங்க அம்மா சொல்லி கொடுத்ததா தெரியல. எப்படி கட்டுப்படி ஆகுது உங்களுக்கு இது? இவ்வளவு இப்படி எப்படி செய்யறீங்க, ஏன் இப்படி பண்றீங்க? சில பேர் என்ன ரொம்ப மோசமா பேசுனவங்களா இருக்காங்க. இழிச்ச வாங்க, ஏற்கனவே ஏமாந்துட்டீங்க, இப்போ இப்படி பண்ணினா எந்த நிலைமைக்கு போக போறீங்க அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. இருந்தாலும் எல்லாத்தையும் கடவுள் மேல போட்டு நான் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் 80 ரூபாய் 60 ரூபாய். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க எத்தனை வாட்டி வச்சுக்கிறாங்களோ அது கிடையவே கிடையாது. நீ எத்தனை வாட்டி வேணாலும் வச்சுக்க. அதே மாதிரி தலை இதெல்லாம் போடவே மாட்டேன். நான் எடுத்து கீழே தான் போட்டுருவேன். எதெல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டேன். குழம்புல போட்டால் டேஸ்ட் வரும்னுவாங்க. இருந்தாலும் எனக்கு அது நம்ம வீட்லேயே செய்ய மாட்டோம். அதனால் நான் அதை செய்யவே மாட்டேன். நாங்கள் வெளியூர்லேருந்து காமாட்சி அம்மன் கோயிலுக்கு சாமி கும்பிட வருவாங்க. நிறைய பேர் வெளியூர் ஜனங்க வராங்க. எந்தெந்த ஊர்லேருந்து வரும்போது நான் என்னோட சமையல் காஞ்சிபுரம் சமையல் மட்டும்தான். அவங்க பார்த்தீங்கன்னா ஹிந்தி பேசுகிறாங்க, தெலுங்கு பேசுகிறாங்க, எல்லா மொழிலையும் பேசுகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து எப்படி என் சமையல் பிடிக்குதுன்னு தெரியல. போகும்போது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க. அது மாதிரி நீங்க எந்த ஊரா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் காஞ்சிபுரம் பக்கம் வந்தீங்கன்னா இது ஹோம் ஃபுட்டு. வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு நீங்களும் உங்களுடைய இதுவை சொல்லிட்டு போங்க.